ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21வது வசனத்தை வாசிக்கும். ஆதியாகமம் 8, 20, 21. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். போதும், கண்களை மூடுவோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு முறை நாங்கள் கூடி வரும்போதெல்லாம் நீர் எங்களோடு கூட வருகிறீர் தகப்பனே. உம்மை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறேன். உம்முடைய வாயின் வார்த்தைகள் எங்கள் மத்தியில் துணிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். திருச்சபை உம்முடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டது. இங்கே நீர் உம்முடைய வார்த்தையை கொடுக்கிறீர். எங்கள் மத்தியிலே நீர் உம்முடைய வார்த்தையை அனுப்புகிறீர். இந்த வார்த்தைகள் எங்கள் மத்தியிலே வருகிறது மூலமாக நீர் இன்னும் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை நேசிக்கிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகவல். எங்களை மாற்றக்கூடிய உடைய வார்த்தைகள் மீண்டும் ஒரு விஷயம் எங்கள் மத்தியிலே கடந்து வரும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவர் நீர் பேசுவீராக, இடைவருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்னும் ஒரு விஷயம் வாசிங்க. ஆதியாகமம் 8, 20, 21 வாசிங்க. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். இந்த சம்பவத்தை நாம் ஏற்கனவே நிறைய படிச்சிருக்கோம், நிறைய தெரிஞ்சது தான். இதிலிருந்து நாம் கொஞ்சம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த நோவாவுடைய ஜலப்பிரளயம் முடிஞ்ச பிறகு, அவன் பேழையை விட்டு வெளியே வந்த பிறகு நடக்கிற ஒரு சம்பவம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நோவா காலத்தில் நடந்த நிறைய சம்பவங்கள் நம்ம காலத்துக்கும் ஒத்து போகும். நிறைய விஷயங்கள் அதுக்கும் இதுக்கும் கோயின்சிடன்ஸாக இருக்கும். இதை நம்ம உட்காந்து தியானித்தோம்னா நிறைய விஷயங்களை என்ன செய்ய முடியும், தியானிக்க முடியும். அது போன்ற ஒரு சின்ன சம்பவம் தான் இப்போ நடந்திருக்கு. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற சம்பவம் இனிமேட்டு நடக்கும். ஜலப்பிரளயம் மாதிரி ஒரு அக்கினி பிரளயம் ஒன்று வரும். இதே மாதிரி ஒரு அழிவு பூமியில் வரும். அதற்கு பிறகு நோவா வெளியே வந்த மாதிரி இயேசுவின் ஆயிடவர் சரசாட்சி வரும். எல்லாமே இருக்குது. இதில் உள்ளது அப்படியே திருப்பி நடக்கும். ஆனால் தண்ணிக்கு பதிலாக நெருப்பு இருக்கும். நோவாவுக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்து ஆளுகை செய்வார். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது, இப்போ நாம் கொஞ்ச நாள் நோவா பேழைக்குள்ளே இருந்த மாதிரி நாமளும் என்ன செஞ்சுருக்கிறோம், பேழைக்குள்ளே இருந்திருக்கிறோம், வீட்டுக்குள்ளே அடைக்கப்பட்டிருந்திருக்கிறோம். இந்த லாக்டவுனுக்கு பிறகு வெளியே வந்திருக்கிறோம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு வெளியே வந்திருக்கிறோம். நோவா ஒரு லாக்டவுன்லேருந்து வெளியே வந்தார். கர்த்தர் சொன்னார், நீ உள்ளே போன்னு சொல்லி அவனை கதவை அடைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்மளையும் ஆண்டவர் உள்ளே விட்டு கதவை அடைத்து கொண்டு உள்ளே இருங்க அப்படின்னு கொஞ்ச நாள் வச்சிருந்தார் ஆண்டவர். இது அந்த சம்பவத்துக்கு இதுக்கும் சில ஒத்துமைகள் இருக்குது. அதை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நோவாவுடைய பேழையிலிருந்து வெளியே வந்தபோது சுத்தமான மிருகங்களை அவன் பலியிட்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் உண்டாக்கும் போது சுத்தமான மிருகம் அசுத்தமான மிருகம்னு ஒன்று இல்லை. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்கள். ஆதியாகமம் 1:24 வாசிங்கள். இன்று தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்ப ஆண்டவர் படைக்கும் போது பாத்தீங்கன்னா காட்டு மிருகம் நாட்டு மிருகம் இது ரெண்டு தான் இருந்திருக்கு. சுத்தமானது அசுத்தமானதுன்னு இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் படைக்கும் போதே எல்லாமே சுத்தம் தான். அது காட்டு மிருகமாக இருக்கட்டும் நாட்டு மிருகமாக இருக்கட்டும், எல்லாமே ஆண்டவர் எப்படி தான் படைச்சிருந்தாரு, சுத்தமானவைகளாகத்தான் படைத்திருந்தார். ஆனால் நடந்தது என்ன, ஒரு 1650 1600 வருஷம் நோவாவுடைய ஜலப்பிரளய காலகட்டம் ஆதாமிலிருந்து அந்த இடைப்பட்ட ஏறக்குறைய ஒரு 2000 வருஷம் வச்சுக்கோங்களேன் நம்மள மாதிரி. இந்த இடைப்பட்ட காலகட்டத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் சுத்தமும் அசுத்தமாக மாறிடுச்சு. எல்லாமே சுத்தமும் அசுத்தமாக மாறிடுச்சு. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பூமியை அழிக்க போகிறாரு. அழிப்பதற்கு முன்பாக ஒரு பேழையை உண்டு பண்ணுகிறார். நோவா கிட்ட சொல்லி உண்டு பண்ணி அது உள்ள என்ன சொல்கிறாரு, அவங்ககிட்ட சொல்லும் போது 7ஆம் அதிகாரத்தில் சொல்லும் போது 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் ரெண்டுலேயும் சொல்லும் போது முதல்ல எல்லாத்துலேயும் ஜோடி ஜோடியாக பிடி அப்படின்னாரு. அவர் ஜோடி ஜோடாக பிடிச்சிட்டார். நோவா கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து முடித்தான் அப்படின்னு சொல்லி 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது. ஆனால் 7ஆம் அதிகாரத்தில் திருப்பியும் கர்த்தர் நோவாவை நோக்கி, பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடு காக்கும்படி நீ சுத்தமான சகல மிருகங்களிலும், 2வது வசனம் 7:2, சுத்தமான சகல மிருகங்களிலும்
ஆணும் பெண்ணுமாக எவ்வேழு ஜோடும், சுத்தமில்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப எல்லாத்துலயும் ஜோடு ஜோடா பிடிக்க சொல்லிட்டு சுத்தமானதுல 7 ஜோடும், சுத்தம் இல்லாததுல 1 ஜோடு. இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் நிறைய இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் முதலாவதாக இயேசுவுக்கு முன்பாக மோசே காலத்துல இருந்து சொல்லலாம், இல்லைன்னா நோவா காலத்துல இருந்தே சொல்லலாம், நியாயப்பிரமாணம்னு ஒன்று உண்டாக்குனர். நோவா காலத்துல தான் நியாயப்பிரமாணம் வருது, பழி வாங்குதல் வருது. இந்த நியாயப்பிரமாணம் முழுக்க இயேசு கிறிஸ்து வரைக்கும் இருந்துச்சு. இந்த நியாயப்பிரமாணம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஜீவன் இல்லாததுன்னு வசனம் சொல்லுது. அவருக்கு நன்மைக்கு எதுவல்லாத பிரமாணங்களையும் ஜீவனுக்கு ஏல்வதான நியமங்களையும் நான் அவர்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இந்த நியாயப்பிரமாணம் அவங்கள என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, மரணம் அடையாதபடிக்கு பாதுகாக்கும், அவ்வளவுதான். ஆனா மன்னிக்கப்படாது, பரலோகத்துக்கு கொண்டு போகாது. அவங்க எல்லாருமே மரித்து போன பரிசுத்தவான்கள், நியாயப்பிரமாணத்தை 100% ஃபாலோ பண்ணவங்களா இருந்தாலும் மேல் பாதாளத்துக்கு தான் போனாங்க. இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் இது எதுக்கான அடையாளம்னா, நோவா எல்லாவற்றையும் செய்து முடித்தார், ஜோடு ஜோடா பிடிச்சிட்டார், நியாயப்பிரமாணம் முடிஞ்சிருச்சு. நியாயப்பிரமாணம் முடியும் போது இயேசு வரார். வந்த பிறகு இப்ப திருப்பி என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, எவ்வேழு ஜோடு பிடிக்க சொல்றார். திருப்பி என்ன செய்ய, சுத்தமானதுல 7 ஜோடு பிடி. அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கு பிறகு கிருபையின் பிரமாணத்துல 7 சபை சுத்தமானது, 7 சபையிலிருந்து பிடி. நியாயப்பிரமாணமும் கிருபையின் பிரமாணமும் ரெண்டும் இப்ப பேழைக்குள்ள இருக்கு. இதுதான் இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, வருகையோட நடக்க போகுது. இப்போ நாம எடுத்துக்கொள்ளப்படுகிற 7 சபையிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிற ஜனங்களும், அதற்கு பிறகு நியாயப்பிரமாண காலத்தினுடைய பரிசுத்தவான்களும் சேர்ந்துதான் 1000 வருஷ அரசாட்சி. இந்த சுத்தமானவர்கள் எல்லாம் சேர்ந்து ஆளுகை செய்ய, இந்த நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தவங்க எல்லாம் ஒரு 1,44,000 பேர் பூமியில் இருப்பாங்க, அவங்கள ஆளுகை செய்வாங்க. புதிய எருசலேம் பார்த்தீங்கன்னு சொன்னா, மதில் சுவர் 12 இஸ்ரவேல் கோத்திரமும், அஸ்திவாரம் 12 அப்போஸ்தலருமா, இது ரெண்டும் சேர்ந்து இருக்கும். இதுக்கான அடையாளம் தான் நியாயப்பிரமாணம், கிருபையின் பிரமாணம் ரெண்டும் சேர்ந்து இருக்கும். இதோடைய அடையாளமா தான் சுத்தமானது அசுத்தமானது ரெண்டும் பேழைக்குள்ள இருக்கு. இப்போ ரெண்டும் பேழைக்குள்ள வந்துருச்சு. அதே மாதிரி தான் இப்ப சபையினுடைய காலத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னா, சபைக்குள்ள நியாயப்பிரமாண கால பரிசுத்தவான்களும் இருப்பாங்க, கிருபையின் காலத்து பரிசுத்தவான்களும் இருப்பாங்க. இப்ப சபைக்குள்ள சொல்றேன். எப்படிங்க இது இயேசு கிறிஸ்துவினுடைய காலம் தானே, இப்ப நியாயப்பிரமாணம் முடிஞ்சிருச்சே, அதான் இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் சிலுவையில் முடிச்சிட்டாரு, உண்மைதான். ஆனா நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ற ஒரு குரூப் உள்ள இருக்கும், அந்த பிரமாணத்தின்படி வாழ்ற ஒரு குரூப் இருக்கும். நியாயப்பிரமாணம் முழுக்க முழுக்க இம்மைக்குரியது, அதாவது உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்குரியது. கிருபையின் பிரமாணம் முழுக்க முழுக்க வானத்துக்குரியது. இப்போ ஆபிரகாமுக்கு 2 புத்திரர், இஸ்மவேல், ஈசாக்கு. அவன் ஆசீர்வதிக்கும் ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? ஆபிரகாம் 22:17 ஆதியாகமத்தில், வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும், வானத்துக்கு ஒரு சந்ததி, பூமிக்கு ஒரு சந்ததி. நியாயப்பிரமாணம் பூமிக்குரிய சந்ததி, ஈசாக்கு வானத்துக்குரிய சந்ததி, கிருபையின் பிரமாணம். அதைத்தான் கலாத்தியருக்கு எழுதும்போது பவுல் சொல்றாரு, அந்த 2 ஸ்திரீகளும் 2 பிரமாணங்களாம். ஆகார் நியாயப்பிரமாணத்துக்கு ஈக்குவலாகவும், சாரால் சுயாதீன பிரமாணத்துக்கு ஈக்குவலாகவும் எழுதுறார். அப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா, இன்னைக்கும் சபைக்குள்ள 2ம் இருக்கும். ஆபிரகாமை அடக்கம் பண்ணும் போது ஈசாக்கும் இஸ்மவேலும் என்ன செஞ்சாங்க, அடக்கம் பண்ணாங்க. அப்ப 2ம் இருக்கும், நியாயப்பிரமாணம் இருக்கும், சுயாதீன பிரமாணம் கிருபையின் பிரமாணமும் இருக்கும். இன்னைக்கு சபைக்குள்ளேயும் அப்படிப்பட்ட கூட்டம் இருக்கு. ஒன்னு பூமிக்குரிய சந்ததி, ஒன்னு வானத்துக்குரிய சந்ததி. நோவாவுடைய பேழைக்குள்ள அசுத்தமான மிருகம், சுத்தமான மிருகம், இது ரெண்டும் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு நாமளும் அப்படிப்பட்டவங்களா தான் இருக்கிறோம். ஆனா இதுல நம்ம எது நமக்கு தெரியாது. அதான் இன்னைக்கு பிரச்சனையே. இன்னைக்கு பெரிய லாக்டவுன் நடந்திருக்குது, நாம எல்லாமே பேழைக்குள்ள அடைக்கப்பட்ட மாதிரி அடைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த லாக்டவுன் காலத்துல சபையை கர்த்தர் எதுக்கு வச்சிருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த சபை தான் அடையாளம். சபை என்பது அடையாளம். என்ன அடையாளம்? உலகமே அழிஞ்சிருச்சு, அதுக்கு நடுவுல ஜீவனோடு கூட ஒரு பேழை என்ன செய்யுது, மிதந்துகிட்டு இருக்குது. இப்ப இந்த சபைக்குள்ள இருந்து தான் உலகத்துக்கு மெசேஜ் போகணும். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. உலகத்தில் நடக்கக்கூடிய கடைசி காலம் என்ன நடக்கும், எப்படி அழிவு வரும், என்ன மீட்பு வரும், யார் வருவா, இயேசுவை பத்தி எல்லாமே யார் கொடுக்கணும்? சபையிலிருந்து இன்ஃபர்மேஷன் போகணும். ஆனா இன்னைக்கு என்ன கஷ்ட காலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சபை உலகத்துக்கிட்ட இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கிட்டு இருக்கு. நாம எங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? மீடியாவை, இன்டர்நெட்டை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு உதாரணம், சபையிலிருந்து தான் என்ன போயிருக்கணும், ஜனங்களுக்கு ஒரு காஷன் போயிருக்கணும், ஒரு எச்சரிப்பு என்ன போயிருக்கணும். 2020
மார்ச் மாசத்துல ஒரு மிகப்பெரிய கொள்ளை நோய் வருது. அட கொரோனா வருதுன்னே சொல்லணும் நியாயமா பார்த்தா. ஏன்னா ஆண்டவர் வந்து கோரேஸ் வரான்னு கரெக்டா முன்னாடியே சொல்றாரு. கோரேஸ் பின்னாடி வரான்னு பேரோட ஆண்டவர் சொல்லுவார்னா கொரோனா வருதுங்கிறத அவர் கரெக்டா சொல்லுவார். ஆனா நமக்கு அப்படி சொல்லக்கூடியதான நிலையில சபை இன்னைக்கு இல்லை. 2020 ஜனவரி மாசம் எத்தனை தீர்க்கதரிசி, தெருவுக்கு ஒரு தீர்க்கதரிசி, ஸ்கூலுக்கு 2 தீர்க்கதரிசி, அதுவும் சவுத் இந்தியாவில் தீர்க்கதரிசிகளுக்கு பஞ்சமே கிடையாது. திருமண பக்கம்லாம் தீர்க்கதரிசி. ஆனா ஒருத்தராவது யாராவது, நான் முழு சபையுமே சொல்றேன், எந்த சபையாவது நம்மளால, என்னையும் சேர்த்து சொல்றேன், நம்மளால இப்படி ஒரு மிகப்பெரியதான வியாதி வரப்போகுது, ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அழிவு உலகத்தில் வரப்போகுது அப்படின்னு நம்ம சொன்னோமா? ஆனா அப்படி ஒரு அழிவு வரப்போது நோவா சொன்னாராம். நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா ஏனோக்க பத்தி சொல்லுது. யூதா 14 1000 பரிசுத்தவான்களோட தேவன் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் என்று முன்னறிவித்தான் இருக்கு. அன்னைக்கு சபை இல்ல, பைபிள் இல்ல, அந்த காலகட்டத்திலேயே அவர்களால் முன்னறிவிக்கப்பட்டது. அப்ப சபை இன்னைக்கு சொல்லக்கூடியதான ஒரு இடத்துல இல்லை. இன்னைக்கு சபை இன்னைக்கு எந்த இடத்துல இருக்குது? நாமெல்லாம் எந்த இடத்துல இருக்கிறோம்? தெரிஞ்சு கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கிறோம். வெளியே இருந்து நமக்கு சொல்லணும். ஆனா நியாயமா நம்ம தான் உலகத்துக்கு அடையாளம். நம்ம வச்சு தான் கர்த்தர் தெரிஞ்சு, நம்மளை வச்சு ஆண்டவர் யூஸ் பண்ணணும். இந்த உலகமே நம்மளை பார்த்து தான் கத்துக்கணும். நம்ம கிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் 2000 உலகம் அழிய போகுதுன்னு சொல்லி, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி உலகம் அழிய போகுதுன்னு சொல்லி ஒரு பெரிய தியரி ஒன்று வந்துச்சு. உலகம் ஃபுல்லா ஜனங்கள்லாம் பயந்து பயங்கரமா செஞ்சாங்க. அப்ப நிறைய பேர் என்ன பண்ணாங்க தெரியுமா? உலகம் அழிய போதாமே, பைபிள்ல சொல்லியிருக்குதுன்னு தான் கேட்டாங்க. பைபிள்ல சொல்லியிருக்குதாமே உலகம் அழிய போகுது, உண்மையா அப்படின்னு கேட்டாங்க. எங்ககிட்டயுமே கேட்டாங்க. எதுக்கு சொல்றேன்? உலக அழிவு ஏதாவது ஒன்று நடக்க போது, பேரழிவுனா ஒரு காலத்துல ஜனங்களுக்கே மைண்ட்ல என்ன இருந்தது அப்படின்னு கேட்டா, பைபிள்ல இருக்கும், இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பாரு, கிறிஸ்தவங்கிட்ட போனா விட கிடைக்கும் அப்படின்னு நம்மளதான் ஆண்டவர் ஆன்சரா வச்சிருந்தாரு. இன்னைக்கு நிலைமை என்னன்னா, நாம உட்காந்துக்கிட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? அரசாங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதை விட பெரிய கொடுமை என்னன்னா, நாம சொல்லாததுனால டிவியில வந்து அவன் கதை விட்டுக்கிட்டு இருக்கிறான். யார் யாரோ என்னென்னமோ நடக்கும், எப்படி எப்படியோ நடக்கும்ன்றாங்க. உலகம் அவங்களையும் நம்புது. ஏன்னா உலகத்துக்கு தெரியாது என்ன நடக்கும்னு. ஆனா பைபிள் சொல்லுது, வரும் காரியங்களை குறித்து சொல்லுகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அப்ப சபைக்குள்ள இருக்கிற நம்மில்ல, நாம அடையாளங்களாக இருக்கிறோம். நம்ம தான் தெரிவிக்கிறவங்களாக இருக்கிறோம். இன்னைக்கு நாம தெரிவிக்கிறவங்களா இருக்கிறோமா? இப்ப நோவாவுடைய பேழைக்குள்ள 2 விதமான மிருகங்கள், அசுத்தமானது சுத்தமானதுன்னு பார்க்கிறோம். அதுல குறிப்பா ஒரு மிருகம், 2 பறவை அவர் வெளியே விடுறாரு. நீங்க பாப்பீங்க 8ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7வது வசனத்தை வாசிங்க. 8-7 வாசிங்க. ஒரு காகத்தை வெளியே விட்டான். ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமா இருந்தது. இது என்ன மிருகம்? அசுத்தமான மிருகம். லேவியராகமத்தில் கர்த்தர் சொல்லும் போது என்ன சொல்றாரு? சாப்பிடக்கூடாத லிஸ்ட்ல எது இருக்குது? காக்கா இருக்குது. அசுத்தமான மிருகத்தின் லிஸ்ட்ல காக்கா ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்ப இந்த அசுத்தமான மிருகத்தை ஃபர்ஸ்ட் வெளியே விடுறாரு. இந்த அசுத்தமான மிருகத்தை வெளியே விட்டா இது என்னவா இருக்குது? போக்குவரத்தா இருக்குது. இப்ப நான் சொன்னேனே, சபைக்குள்ள நியாயப்பிரமாண காரணம் இருக்கிறான், கிருபையின் பிரமாண காரணம் இருக்கிறான். இப்ப நம்ம நியாயப்பிரமாண காரணா கிருபையின் பிரமாண காரணங்கிறத பார்க்க போறோம். இந்த காக்கா போக்குவரத்து, இது அசுத்தமானது, இது நியாயப்பிரமாணத்துக்கு ஈக்குவல். இன்னைக்கு சபைக்குள்ள ஒரு கூட்டம் உட்கார்ந்துக்கிட்டு போக்குவரத்துமா இருக்கும். வாருங்கள் ஆலயத்துக்கு போவோம் என்ற போது நான் மிகுந்த மன மகிழ்ச்சியாக இருந்தேன் அப்படின்னு வசனம் சொல்லுது. எத்தனை பேரு ஆலயத்துக்கு சந்தோஷமா வந்தோம்? இப்ப விட்டுருங்க, லாக்டவுனுக்கு முன்னாடி எத்தனை பேர் ஆலயத்துக்கு சந்தோஷமா வந்தோம்? நாம ஒழுங்கா சபைக்கு வந்திருந்தோம்னா நான் சொல்லுவேன், லாக்டவுனே வந்திருக்காது. கர்த்தர் எப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்குறார்னா, தேவ ஜனங்களுக்கு புத்தி புகட்டும்படி. இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக ஒரு கொடுமையான ராஜா எழும்புறானா, ஜனங்கள் ஏதாவது பாவம் செஞ்சிடறதா கர்த்தர் எழுப்புவார். ஜனங்கள் தேவனுக்கு விரோதமா கிரியை செய்யும் போது இவங்களை திருத்தறதுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? இப்படிப்பட்ட காரியங்களை எழுப்புகிறார். அதே மாதிரி தான் சபையில ஏதாவது ஒன்று நடக்கும்போது, சபை சோரம் போகும்போது, சபையை திருத்துவதற்கு கர்த்தர் இந்த காரியங்களை செய்வார். நான் எப்பவும் சொல்லுவேன், எலெக்ஷனுக்கு ஜெபம் பண்ணக்கூடாதும்பேன். எலெக்ஷனுக்கு என்ன பண்ணக்கூடாது? ஜெபம் பண்ணக்கூடாது. எதுக்கு ஜெபம் பண்ணக்கூடாது? இவர் வரணும், இவர் வரக்கூடாது,
நமக்கு இந்த கட்சி வந்தா நல்லது, இந்த கட்சி வந்தா நல்லாது, அதுல வேற நம்ம ஆட்கள் வர இப்ப பிரிஞ்சு நாங்கள் இவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம், அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். சபை ஒழுங்கா இருந்தால் தேசத்தில் நல்ல ராஜா தான் வருவான். கர்த்தர் அப்படித்தான் எழுப்புவார். எப்பவுமே தேசம் சபையை பேஸ் பண்ணி தான் இருக்கு. நாம பொதுவா இந்த கடைசி காலத்துல தேசத்தை பேஸ் பண்றோம். நாடு கெட்டு போச்சுங்க, நாடு சரியில்லை, பொருளாதார வீழ்ச்சி. சபை ஒழுங்கா இருந்தால் நாடு ஒழுங்கா இருக்கும். சபை மக்கள் ஒழுங்கா இருந்து நாம ஜெபம் பண்ணோம்னா தேசம் சேமமாக இருக்கும்னு வசனம் சொல்லுது. இல்லைன்னா நம்ம சொல்றது இல்லைன்னா அகைன்ஸ்டா போயிடும். நாம ஒழுங்கா இருந்தா சபை கண்டிப்பா ஒழுங்கா இருந்தா தேசம் ஒழுங்காக இருக்கும். அப்ப இன்னைக்கு சபைக்குள்ள நாம அப்படிப்பட்டவர்களா இல்லை. அதனுடைய விளைவு தான் என்ன? போக்குவரத்து. இப்போ லாக்டவுனுக்கு முன்னாடி ஏன் கர்த்தர் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாரு? நீங்க ஏன் அட்மிட் பண்ணாரு? நிறைய பேருக்கு என் மேல கொஞ்சம் வருத்தம் இருக்கு. என்னன்னா கர்த்தர் சபையை அடைத்தார், எப்படி ஜெகன் சொன்னார்னு. அப்புறம் இவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இப்ப நம்மளாம் ஜெபம் பண்ணுவோம் கர்த்தர் திறக்கும்படி. ஏன் கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணோம்? கர்த்தர் பூட்டாதானே அவர் திறக்க முடியும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் தான் இந்த அனுமதியை கொடுத்தார் நமக்கு. அவர் தான் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவருமாய் இருக்கிறார். அதுவும் கர்த்தருடைய சபையை பூட்டுற அதிகாரம் உலகத்துல வேற யாருக்குமே கிடையாது. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது அப்படின்னு. அப்ப கர்த்தர் அனுமதி கொடுத்தாருன்னா ஏன் அனுமதி கொடுத்தாரு? சபைக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு குரூப் உட்காந்துக்கிட்டு, சபைக்குள்ள ஒரு நியாயப்பிரமாண குரூப் உட்காந்துக்கிட்டு, சபைக்குள்ள காக்கா போல ஒரு கூட்டம் உட்காந்துக்கிட்டு, போக்குவரத்து, சபைக்கு போக்குவரத்து, ஆலயத்துக்கு வர்றதுன்னா அவ்வளோ ஒரு அசட்டை, தேவனை ஆராதிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு அசட்டை. அதான் நான் சொல்லுவேன், அவுட்ஸ்டாண்டிங் மெம்பர்ஸ் கொஞ்சம் பேர் இருப்பாங்க பைபிளில். சாரி, பொதுவாக உலகத்தில் அவர் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் கேரக்டருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா தனித்தன்மை வாய்ந்தவர்னு அர்த்தம். ஆனால் அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னா என்னன்னா வெளியே நிற்கிறவர்னு அர்த்தம். சபையில் அவுட்ஸ்டாண்டிங் மெம்பர் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. கொண்டாந்து மனைவி பிள்ளைகளை இறக்கி விட்டு முனையில் டீ கடையில் நிற்பார். அதுவும் கொஞ்சம் பேர் வந்து இறக்கி விட்டுட்டு சொல்லுவார், முடிஞ்ச உடனே ஃபோன் பண்ணி வரேன். ஆனால் இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த சர்ச் மெம்பர் தான். நீங்கள் கேட்டு பாருங்க, நான் சோ அண்ட் சோ சர்ச்சோடைய மெம்பர். யார் வெளியே கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் ஒரு ஆவிக்குரியவங்களை பார்த்தோன்னே நாங்களும் அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் சர்ச்சில் தான். ஆனால் சர்ச்சு பக்கமே தலை வச்சு படுக்காது. சொல்லும் போது பெருமை, இது காக்கா கூட்டம். இப்போ இந்த காக்கா போக்குவரத்தா இருந்துச்சு இல்ல, இந்த காக்கா அப்படிதான் இருந்துச்சு போக்குவரத்து. ஆனால் அது உள்ளுக்குள்ள பேழைக்குள்ள வந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வரல. எப்படி உள்ளுக்குள்ள வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே மாதிரி அடுத்து ஒரு மிருகத்தை அவர் வெளியே அனுப்புறாரு. அடுத்த வசனம் வாசிங்க பார்ப்போம். 8ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது வசனம் வாசிங்க. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான். இப்போ உள்ள வந்துருச்சு பாருங்க இந்த புறா. ஆனா காக்கா என்ன செய்யல? உள்ள வந்துச்சுன்னு இல்ல. ஆனா காக்கா எது வரைக்கும் போக்குவரத்தமா இருந்துச்சு? அந்த வசனம் சொல்லுது பாருங்க, ஜலம் வற்றி போகும் வரும். 7ஆம் வசனம், ஜலம் வற்றி போகிற வரைக்கும் போக்கும் வரத்துமாக இருந்தது. ஜலம் எப்போ வத்தி போச்சு? 13வது வசனம் வாசிங்க. அவனுக்கு 600 வயதாகும் போது 601 வயதாகும் வருஷத்தில் 1ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று அப்படின்னு இருக்கு. அப்ப நல்லா கவனிங்க, மழை பெஞ்சு ஒரு வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு 6 மாசம் கழிச்சு விட்டுருக்காருன்னு வச்சுப்போம், இல்லை 8 மாசம் கழிச்சு விட்டுருக்காருன்னு வச்சுப்போம். கிட்டத்தட்ட அந்த ஜனவரி மாசம் 1ஆம் தேதி வரைக்கும், அப்படி ஒரு கணக்குக்கு சொல்றேன் உங்களுக்கு புரிஞ்சு கொள்றதுக்காக, 1ஆம் மாசம் 1ஆம் தேதினா அது வரைக்கும் காக்கா என்ன பண்ணிருக்குது? போது வருது போது வருது போது வருது. அப்ப இப்படி ஒரு குரூப் இருக்கு. அது என்ன செய்யும்? ஜனவரி மாசம் 1ஆம் தேதியில இருந்து வருஷம் ஃபுல்லா போகும் வரும் போகும் வரும். ஆனா 1ஆம் தேதி மட்டும் கரெக்டா வந்து உட்காந்துரும். 31ஆம் தேதி நைட் வந்து உட்காந்துரும். உட்காந்து அந்த வாக்கு தத்தம் 12 மணிக்கு வந்து வாக்கு தத்தம் வாங்குறது. அதுல அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த 31ஆம் தேதி 12 மணிக்கு அவங்க உள்ள இருக்கணும். ஏன்னா டங்குன்னு பெல் அடிக்கும் போது ஆசீர்வாதம் பொத்துக்கிட்டு கொட்டுமா, அந்த கொட்ட ஆசீர்வாதத்தை விட்டுறப்படாது. 12:01 ஆசீர்வாதம் நின்றும், அவ்வளவுதான், பினிஷ். இப்படி ஒரு குரூப் இருக்குது. அதுல ஒரு சிலர்லாம் ராக்கெட் விடுவாங்க, பார்த்திருக்கீங்களா? 11:57 இருந்து கவுண்ட் டவுன் விடுவாங்க. இன்னும் 3 நிமிடங்கள் இருக்கிறது, சோத்திரம் பண்ணுங்கள். இன்னும் 2 நிமிடம் இருக்கிறது, நல்ல உற்சாகமாக. இன்னும் 1 நிமிடங்கள் இருக்கிறது, ஒருமனப்பட்டு நுழைய போகிறோம், சோத்திரம் சோத்திரம், நுழைந்து விட்டோம். இந்த கவுண்ட் டவுன் விடுற கேஸ் ஒன்று இருக்கு. என்ன கொடுமைனா, இந்த கவுண்ட் டவுன் விட்டுக்கிட்டு இருக்கும் போதே பக்கத்து சர்ச்சைக்காரன் நுழைஞ்சிருவான். ஏன்னா அவங்க 5 நிமிஷம் ஃபாஸ்ட் வாட்ச்.
இவனுக்கு என்ன பிரச்சனைனா, ஐயோ அவன் போயிட்டானே உள்ள, நம்ம இன்னும் போகலையே, சோத்திரம் சோத்திரம், இவர் என்னடா இன்னும் சோத்திரம் விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்குள்ளே அவனுக்கு பட்டாசெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி ஒரு குரூப் இருக்கு. போக்குவரத்து சபைக்கு ஏன் கர்த்தர் சபையை அடைத்து போட்டார்? சபைக்குள்ள நியாயப்பிரமாண கூட்டம் ஒன்று உட்காந்துட்டு இருக்குது. சபையை சபையா பார்க்கல. இங்க உட்காந்துக்கிட்டு SMS அனுப்புறது, இங்க உட்காந்துக்கிட்டு அப்படியே கீழே குனிஞ்சுக்கிட்டு பேசுறது. அதுக்கு தான் இப்ப சோசியல் டிஸ்டன்ஸ் வச்சுட்டார் ஆண்டவர். இப்ப குனி பார்ப்போம். நல்ல கும்பலா நெருக்கமா உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது என்ன பண்றது? அப்படியே உட்காந்து உள்ள சபையில் இருக்கேன், நான் அப்புறம் கூப்பிடுறேன். அவரு அவ்வளோ பரிசுத்தவானாமா. அவரு போன் வரும்போது அப்படியே குனிஞ்சுக்கிட்டு கூட்டத்துக்கு நடுவில் சொல்லுவாரு, நான் சர்ச்சில் இருக்கேன், அப்புறம் கூப்பிடுறேன். அவ்வளோ பெரிய பரிசுத்தவானா தான் அட்டன் பண்ணாத. சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா குடும்ப ஜபம் போயிட்டே இருக்கும், ஃபோன் பண்ணி அட்டன் பண்ண சொல்லுவாங்க, நாங்கள் ஜபத்தில் இருக்கோம், அப்புறம் கூப்பிடுறோம். இன்னைக்கு சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு அவ்வளோ வேலை. இங்கே உட்காந்துக்கிட்டு SMS அனுப்புறது, இங்கே உட்காந்துக்கிட்டு கேட்கறது, வந்துட்டீங்களா? அவன் பின்னாடி சொல்லுவான், 3வது ரோல உட்காந்துருக்கேன் பாரு. சபையை கல்லர் கொகை. சபைக்குள்ள நியாயப்பிரமாண கூட்டம், சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஏலம் விடுறது, சபைக்குள்ள உட்காந்துட்டு பிசினஸ் பண்றது, சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை செய்யறது, சினிமாக்காரன் ஆடுற ஆட்டத்தை ஆடுறது, கள்ள உபதேசத்தை பேசுறது, எல்லாத்தையும் இங்க உட்காந்து பண்ணியாச்சு. கர்த்தர் சபையை அருவருத்தார் ஒரு காலத்துல. இஸ்ரவேல் ஒரு சிலர் சொல்றாங்க, அது எப்படிங்க கர்த்தர் செய்வாரு? கர்த்தர் சபையை ஒரு நாள் அப்படி செய்ய மாட்டார். யார் சொன்னது? யார் சொன்னது? தான் உண்டாக்கின ஏதனை தானே பூட்டுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாய் இருந்தார். அந்த ஏதனை அவர் தான் பூட்டினார். தான் உண்டாக்கின அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை கொண்டு போய் வெளியே போடுனார், பாளையத்துக்கு புறம்பே. தான் உண்டாக்கினதான தேவாலயத்தை, தாவீதுக்காக சொன்ன தேவாலயத்தை ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு கர்த்தர் இடித்து போட்டார். செருபாபேல்ட்ட சொல்றாரு, நீங்க என் ஆலயத்தை கட்டாம இருக்கிறது என்ன, போய் கட்டுன்னு சொன்னாரு. செருபாபேல்ட்ட சொல்லி கட்டின ஆலயத்தை தான் இன்னைக்கு தீக்கரையாக்கி இடிச்சு போட்டு வச்சிருக்கிறார். அவர் ஆக்கவும் வல்லமை உள்ளவர், அழிக்கவும் வல்லமை உள்ளவர். அவர் உருவாக்குறதுக்கு அவர்கிட்ட இருக்கு, உடைச்சி திருப்பி காயப்படுத்தி கட்டு போடுவதற்கும் அவர்கிட்ட அதிகாரம் இருக்கு. இன்னைக்கு அவரால் உண்டாக்கப்பட்ட சபை, அவர் ரத்தத்தால் கட்டப்பட்ட சபை, இன்னைக்கு உள்ள காக்கா கூட்டம் உட்கார்ந்துருக்கு. காக்கா கூட்டம் போக்குவரத்துமா இருந்துச்சு. கர்த்தர் பார்த்தாரு, அப்படியா சரி, எப்படி போயிட்டு வரீங்க, நானும் பார்க்கறேன். உள்ளேயே வராதன்னு அடைச்சிட்டார். இப்ப எல்லாம் ஆன்லைன்ல. இப்ப ரொம்ப வசதியா போச்சு. ஒரு கூட்டத்துக்கு காக்கா உள்ளேயும் வரல. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, காக்கா உள்ளேயும் வரல, ஆனா வெளியும் தங்குறதுக்கு இடமே இல்லை, சுத்தமா இருக்கு, தண்ணி ஃபுல்லா வாட்டர். இப்ப இந்த காக்கா எங்க இருந்திருக்கும்? அதுக்கு இருக்கிற ஒரே இடம், 2 இடம் தான் இருந்திருக்கும். காக்கா எங்க இருந்திருக்கும்? ஒன்று பேழைக்கு மேலே வந்து உட்காந்துருக்கும், உள்ள வராது. எங்க இருக்கும்? பேழைக்கு மேலே இருந்திருக்கும். அது உள்ள வரல. புறா மட்டும்தான் உள்ள வந்துச்சுன்னு சொல்லுது, காக்கா உள்ள வந்துச்சுன்னு சொல்லலை. மிஞ்சி போச்சுன்னா புறா வேற. காக்கா என்ன பண்ணியிருக்கோம்? சுற்றி இருக்கிற டெட் பாடி, ஏன்னா எல்லா பயிலும் செத்து போய் தானே மிதப்பான், இந்த டெட் பாடிக்கு மேலே போய் எங்கேயாவது உட்காந்துருக்கோம். அப்படி ஒரு கூட்டம் இருக்கும் சபைக்குள்ள. சபையில் இருக்கும், ஆனால் அது உள்ள இருக்காது. இப்போ கூட நீங்க எல்லாம் உள்ள இருக்கிறீங்க. எத்தனை பேர் உள்ள இருக்கீங்க? சபைக்குள்ள இருக்கிறோம். எத்தனை பேர் உள்ள இருக்கிறோம்? பிசிக்கலி பிரசன்ட், ஆனா ஸ்பிரிச்சுவலி ஆப்சென்ட். அதான் அல்லேலூயா சொன்னுங்கன்னா, இப்போ நம்ம ஆரம்பத்துல இருந்து சண்டே கிளாஸ் எடுக்க வேண்டியிருக்கு. ஆரம்பத்துல இருந்து அல்லேலூயா அல்லேலூயா, இல்ல இன்னும் கொஞ்சம் சவுண்டா அல்லேலூயா அப்படி சொல்லும் போது கையும் தூக்கணும். ஓ அல்லேலூயா, கை நல்லா தூக்கணும். அல்லேலூயா சொல்றதுக்கு எத்தனை சண்டே கிளாஸ் பாருங்க. ஏன்னா இப்ப நம்ம எப்படி அல்லேலூயா சொல்லிட்டோம் இத்தனை நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6 மாசமா ஆராதனை ஆரம்பிச்சிருச்சுமா, அப்படியே டிஃபன் எடுத்துட்டு வந்து சட்னி சாம்பார் எல்லாம் வச்சுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுருவோம். ஞாயிற்றுக்கிழமை அவனுக்கு ஆராதனை நேரமே சாப்பிட்ற நேரம் தான், சாப்பிட்டுக்கிட்டே. நிஜமா தான் நான் சொல்றது. அப்புறம் ஜப நேரத்தில் தான் பயபக்தியா கையை மட்டும் இப்படி வச்சுக்கிட்டே சொல்லுவோம், ஏன்னா கை கழுவுறதுக்கு நேரம் இருக்காது. 6 மாசம் கர்த்தர் பார்த்துருக்காரு. ஆராதனைக்கு வரணும்னா ஒருத்தன் கேட்கறானா பேண்டோடையான்னு, ஏன்னா அவன் 6 மாசம் லுங்கியோட ஆரம்பிச்சிருக்கான் வீட்டில். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நம்மனா மாஸ்க்குக்கா வரோம்? சர்ச்சுக்கு தானே வரோம். ஒரு காக்கா கூட்டம் இருக்கு. இது போக்குவரத்தா இருக்கிற கூட்டம். இதை வச்சு என்ன செய்ய முடியாது? கர்த்தர் யூஸ் பண்ண முடியாது. தண்ணி வத்திருச்சான்னு பார்க்க முடியாது. இது அடையாளத்தை போய் கொண்டு வராது. இது கர்த்தருக்கு பிரயோஜனம் இல்லாத கூட்டம். இப்ப கர்த்தருக்கு வேணுமே, சபை அடையாளமா இருக்கணுமே, ஒரு கூட்டம் சாட்சியா நிக்கணுமே. ஏன்னா கர்த்தர் தேர்ந்தெடுத்து நம்ம எதுக்காக உருவாக்கி இருக்கிறாரு? நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்படிதான் ஆண்டவர் சொன்னாரு. இப்ப காக்கா சாட்சியா இருக்காது.
இப்போ கர்த்தர் பார்த்தாரு, ஓகே ரைட். அடுத்து அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9ஆம் வசனம் வாசி. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்ப ரெண்டாவது ஒரு கூட்டம் இருக்கு சபைக்குள்ள. என்ன கூட்டம்? புறா கூட்டம். இந்த புறா யாரு? உன்னத பாட்டு சொல்லுது, மணவாட்டி. சபைக்குள்ள உட்கார்ந்திருக்கிற மணவாட்டி கூட்டம். உத்தமியே, என் புறாவே, உன் முகரூபத்தை காண்பி. ரெண்டாவது கூட்டம் ஒன்று இருக்குது, புறா கூட்டம். இது உட்கார்ந்துருக்கு. இந்த கூட்டத்தை இப்ப 2 ஆண்டவர் இப்பதான் பயன்படுத்த போறாரு. இத்தனை நாள் இந்த அடைக்கப்பட்ட காலத்துக்குள்ள காக்காவும் புறாவும் இருந்துச்சு. இப்ப கர்த்தர் புறாக்களை பயன்படுத்த போற ஒரு காலம். இதை வெளியே விட போறாரு. இந்த புறா வெளியே போகும், நீங்களும் நானும் தான். அது வெளியே போய் ஜலம் வத்தி போச்சா இல்லையாங்கிறத நாம தான் என்ன செய்யணும்? உலகத்துக்கு அறிவிக்கிற கூட்டம். நம்மளை பார்த்து தான் உலகம் தெரிஞ்சுக்கணும். இனிமேட்டு நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன், இந்த 6 மாத காலம் அளவும் கர்த்தர் இந்த புறாவையும் இந்த காக்காக்கள் கூட்டத்தையும் வேறு பிரிச்சிருக்கிறார். இனி இந்த புறா கூட்டத்தை கர்த்தர் பறக்க விட போறார். இந்த புறா தான் இனி உலகத்துக்கு அடையாளமாய் இருக்க போகிறது. இந்த ஜலப்பிரளயம் வத்தி போச்சா இல்லையா, உலகம் எந்த நிலைமையில இருக்கு இல்ல அப்படிங்கிறத ஒரு சில மணவாட்டி சபைகளை வைத்து கர்த்தர் உலகத்துக்கு தெரியப்படுத்த போகிறார். இந்த உலகத்துக்கு ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த போற மிக முக்கியமான கூட்டத்தில் ஒன்று மணவாட்டி சபை கூட்டம். இது வரைக்கும் ஆண்டவர் பார்த்துட்டு இருந்த 6 மாசம் யார் யாரெல்லாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆன்லைன்ல ஆராதிக்க சொன்னாங்க, நாங்க ஆன்லைன்ல ஆராதிச்சோம். ஆன்லைன்ல எப்படி ஆராதிச்சீங்கன்னு கர்த்தர் பார்த்தாரு. ஆன்லைன்ல எப்படி ஆராய்ச்சிங்க, அதாவது எப்படின்னா ஒரு விஷயம் மட்டும் நீங்க ஆண்டவர்கிட்ட கவனிக்கணும். அவர் கனி கொடுக்க முடியாத காலத்தில் கனியை எதிர்பார்க்கிற ஆண்டவர். புரியுதுங்களா? இதெல்லாம் ஆன்லைன்ல ஆராதிக்க சொன்னாங்க, நாங்க சபைக்கு வர முடியல. ரைட், ஓகே. ஒரு கூட்டம் அதையும் தாண்டி என்ன பண்ணாங்க? தேவனை ஆராய்ச்ச கூட்டம்லாம் இருக்கு. ஆனா குறைஞ்சபட்சம் ஆன்லைன்லயாவது உண்மை ஆராய்ச்சிங்களா? உங்களுக்கு ஆன்லைன்ல வந்துச்சு ஆராதனை, உண்மை ஆராய்ச்சிங்களா? அந்த நேரத்துக்கு ஒழுங்கா போய் முழங்கால் படிக்கிட்டீங்களா? குடும்பமா உட்காந்தீங்களா? கர்த்தர் 6 மாசம் பார்த்துருக்கிறாரு. இப்போ நான் சொல்லும் போது காக்கா யாரு புறா யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். தீர்க்க தரிசனம்லாம் வேணாம், இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிடும். இந்த 6 மாசம் ஒழுங்கா ஆராய்ச்சவன், ஆராதனைகளை போய் உட்காந்தவங்க, டிவிக்கு முன்னாடி என்னென்ன சேட்டை பண்ணவங்க, உண்மையா அந்த டயத்தை அதுக்குன்னு ஒதுக்குனவங்க, இந்த 6 மாசம் ஒழுங்கா ஜெபம் பண்ணவங்க, ஒழுங்கா பைபிள் வாசித்தவங்க, தேவனுக்கிட்ட உண்மையா ஜெபம் பண்ணவங்க, எப்ப சபை திறக்குமோன்னு உண்மையா பாரப்பட்டவங்க, கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்திருக்கிறார். நாங்க பார்க்கல, நாங்க யாரையுமே பார்க்கல. இப்ப திறந்த உடனே எல்லா கூட்டமும் வரும், திறந்த உடனே எல்லா கூட்டம் வரும். அதுல காக்காவும் இருக்கும் புறாவும் இருக்கும். இப்ப எங்களுக்கு தெரியாது பாருங்க, ஆனா கர்த்தருக்கு நல்லா தெரியும். வருகிற நாட்களில இந்த புறா கூட்டத்தை வைத்துதான் கர்த்தர் உலகத்திற்கு அடையாளத்தை காட்ட போகிறார். உலகத்தை ஆண்டவர் கலக்க போகிறார். இந்த புறா போச்சு பாருங்களேன். காக்காக்கும் புறாக்கும் என்ன வித்தியாசம்? இந்த காக்கா போயிட்டு பார்த்துச்சு, வெறும் தண்ணியா இருக்குது. சரி, ஓகே, நம்ம என்ன பண்ண முடியும்? வேலைக்குள்ளேயும் போக முடியாது. உள்ள போனா என்ன பண்ண முடியும்? நோவா உள்ள போட உட்கார வச்சு ஒரே ஒரு சாப்பாடு தான் போடுவாரு. நோவா கிட்ட என்ன இருந்துச்சு? உள்ள வெஜிடேரியன். ஆனா வெளியே என்ன இருக்குது? வெளியே என்ன இருக்குது? நான் வெஜிடேரியன், டெட் பாடி இருக்குது. எல்லாம் செத்து போன டிகேயான பாடிகள்லாம் இருக்குது. பார்த்துச்சு காக்கா, ஓகே ரைட் ஃபைன், நியாயப்பிரமாணம் மாம்சத்துக்குரியது. இன்னைக்கு அதை விரும்புற ஒரு கூட்டம் இருக்கு. இந்த கூட்டம் சபைக்கு வரத்துக்கு யோசிக்குது. ஆனா சபை வேணும், சபை கண்டிப்பா வேணும். எதுக்கு? கல்யாணத்துக்கு, அடக்காராதனைக்கு இல்ல, அந்த நேரத்துக்கு பாஸ்டர் வந்துடணுமே. அதான் நான் உண்மையில சொல்லுவேன், நான் நல்ல வேலை பாஸ்டர் ஆகல. ஏன்னா பல நேரங்களில் பாஸ்டர் வேற வழி இல்லாம பொய் சொல்ற இடம் ஒன்று இருக்குது. அது சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு உருப்படாதுன்றது அவருக்கும் தெரியும். அது ஆண்டவருக்கு வெளியே தான் செத்து போச்சுன்றது அவருக்கு நல்லா தெரியும். ஆனா வச்சுட்டு பாஸ்டர் கூப்பிடுவாங்க, டெட் பாடியை வச்சுட்டு, நீங்க ஒரு ஜாப் பண்ணிடுங்க பாஸ்டர். அங்க போய் சொல்ல முடியுமா இந்த ஆள் நரகத்துக்கு போவாரு, இவர் கர்த்தருக்கு வெளியே மரித்தபடினாலே அப்படின்னு சொல்ல முடியுமா? வேற வழியே இல்லாம உம்முடைய அரியானை உம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்ளும். இவருக்கும் தெரியும் இது போவாது, படுத்திருக்கிறதுக்கும் தெரியும் நான் போக மாட்டேன், ஆண்டவருக்கும் தெரியும் அது வராது. வேற வழி இல்லாம பாஸ்டர் சொல்றாரு பாருங்க. நான் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். நான் சும்மா ஊழியம் அன்னைக்கு இல்லைன்னா நான் சும்மா தான் இருப்பேன். ஒருத்தர் அங்கே நீங்க இன்னைக்கு ஃப்ரீயா தானே இருக்கீங்க, ஒரு சின்ன மீட்டிங் இருக்கு வரீங்களான்னு சொன்னார். சரி, நம்ம சும்மா தானே இருக்கோம், அன்னிலிருந்து முடிவெடுத்தேன் சும்மா தான் இருக்கணும்னு. சரி வரேன்னு சொல்லிட்டேன்.
அவர் என்ன பண்ணார், மீட்டிங் கூப்பிட்டு போயிட்டார். கார் போயிட்டு ஒரு ஏரியாவில் போய் ஒரு பெரிய ஃப்ளாட்ஸு அதில் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போன உடனே மொத்தம் 6 பேர் இருக்காங்க. இவங்க வீட்டில் தான் மீட்டிங். நான் அப்போ தான் ஃபஸ்ட்டு கேட்குறேன், என்ன மீட்டிங்னு கேட்குறேன். ஏன்னா அந்த வீட்டை பார்த்தா மீட்டிங் நடத்துகிற மாதிரியே இல்லை. என்ன மீட்டிங்னு கேட்டேன். அவர் சொல்கிறாரு, இவங்க அப்பா செத்து போய் 1 வருஷம், முதல் வருஷம் தவசம், ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி செத்து போனவருக்கு. ஐயோ, நான் அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிற ஆள் நான். இதுக்கு நீங்கள் ஒரு ப்ரேயர் பண்ணி இவங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணி ஒரு செய்தி கொடுக்கணுன்னாரு. கூப்பிட்டு போனவரை பார்த்தேன், ஏன் இதுக்கு இல்லாமல் செய்தி கொடுப்பாங்க, அவர் தான் போயிட்டு 1 வருஷம் ஆகி போச்சா, இதுக்கு அப்புறம் அவர் எதுக்கு ப்ரேயர் அவருக்கு? இல்லை நீங்கள் ஒரு செய்தி கொடுத்துருங்கன்னாரு. சரி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 1 Thessalonians 4:13 வாசிங்கன்னு சொன்னேன். அந்த வசனம் இருக்கு, சகோதரரே செத்து போனவர்களை குறித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனம் இல்லை. இதான் வசனம். வாசி முடிச்சு திரும்பி பார்த்தா கூட்டு போனவரை காணோம். அவர் காணோம். கண்ணை மூடி ஜோம்பிட்டு பார்க்கணும், அவர் காணோம். நான் சொன்னேன், இவர் எப்படி செத்தாருன்னு எனக்கு தெரியாது. மொத்த மெசேஜே 10 நிமிஷம் தான். இவர் எப்படி செத்தாருன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை கர்த்தருக்கு வெளியே செத்து இருந்தார்னா இந்த ஆள் மாதிரி வாழக்கூடாதுன்னு முடிவு பண்ணிக்கிங்க. கர்த்தருக்குள்ள செத்து இருந்தார்னா இவரை மாதிரி வாழணும்னு முடிவு பண்ணிங்க, ஜோம் பண்ணிடலான்னு சொல்லிட்டேன். வேற என்ன பண்றது, செத்து போனவருக்கு அவர் தான் போயிட்டாரே. இன்னைக்கு ஒரு கூட்டம் அப்படி இருக்கு, செத்து போன கூட்டம் ஒன்று சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு. இது இன்னைக்கு என்ன நடக்குது? இதுதான் நடக்குது சபைக்குள்ள. நியாயப்பிரமாண கூட்டம். பாஸ்டருங்கெல்லாம் உண்மையிலே பாவம். அவங்களுக்கு தெரியும், இப்போ இங்கே வந்து உட்காந்துருக்கிறதுல அவங்களுக்கு தெரியும் இது தேரும் இது தேராதுன்னு நல்லா தெரியும். ஆனால் இப்போ எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நீங்கள்லாம் முதல் நாளா அடிச்சு பிடிச்சி வந்திருக்கீங்களா, நீங்கள் எப்படி எதுக்கு வந்திருக்கீங்கன்னு நமக்கு தெரியாது. ஒரு கூட்டம் இருக்குது, அடக்காராதனைக்கு கல்யாணத்துக்கு சபை நமக்கு வேணும், அப்படி ஒரு கூட்டம் மேலே உட்காந்துருக்கோம். இதெல்லாம் பேழைக்கு மேலே உட்காந்துருக்கிற கூட்டம். ஏன் இது மேலே உட்காந்துருக்கு? உள்ளே போனால் நோவா என்ன கொடுப்பாரு? வெஜிடேரியன். அங்கே போனால் என்ன கொடுப்பாரு? ஸ்ட்ராங்கான உபதேசம். அதை கேட்க முடியாது. ஆனால் நமக்கு ஒரு பேழை வேணும். திடீர்னு ரொம்ப மழை வந்தால் உள்ளே போய் உட்காந்துக்கலாம் பாருங்க. அப்புறம் என்னப்பா நீங்கள் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்? சுற்றி பாருங்க சார், சுற்றி பாருங்க. 100 கோடி பேர் செத்து மிதக்கிறான். வெரைட்டியாக இருக்குது ஃபுட்டு. சிக்கன் 65 ஆரம்பித்து மொத்தமும் இருக்குது. டைனோசர் செத்து மிதக்குது, மிருகங்கள் செத்து மிதக்குது, மனுஷன் செத்து மிதக்கிறான். ஒரு நாளைக்கு வெரைட்டியாக சாப்பிடலாம். நோவா என்ன பண்ணுறாரு? ஒரே நாள் ஒரே சாப்பாடு. எத்தனை நாளைக்கு? 1 வருஷத்துக்கு. பார்த்துச்சு காக்கா, வெளியே பெஸ்ட். இன்னைக்கு சபைக்குள்ள எப்படி ஒரு கூட்டம் இருக்கு. உள்ள போனா பரிசுத்தம், விசுவாசம், பரலோகத்துக்கு போனோம், இயேசு வராரு, நியாய தீர்ப்பு. கொஞ்சம் அப்படி வெளியே பாருங்க சார், சபையை வெளியே போய் பாருங்க. எப்படிப்பட்ட கூட்டம்லாம் இருக்கு. நீ சாகவே மாட்டேன். 70 வரைக்கும் இருக்கிறதுக்கே போதும் ஆயிடுது. 40க்கு மேலே சுகர் டெஸ்ட் பண்ணுங்கிறான். 60க்கு மேலே இருக்காதேங்கிறான். இப்போ அதாவது அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட பையன் கேட்குற முதல் கேள்வி, எப்படி என்ன நிலைமை அப்படிங்கிறான். முந்தையெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படியாவது எங்கள் அம்மாவை காப்பாற்றிருங்கம்பா. இப்போ போகும்போதே டாக்டர்கிட்ட கேட்குறான், இது எப்படி பாஸ் ஆகுமா, ஃபெயில் ஆகுமா, பார்டரில் இருக்கா. இப்போ டாக்டரும் எப்படி ஆகிட்டாருன்னா, வென்டிலேஷனில் ஓடுது, எடுக்கவா வைக்கவா முடிவு பண்ணி சொல்லுங்க. இப்போ இவனுக்கு வந்துட்டு அது அம்மா அப்பா ஆச்சா, வாயை திறந்து சொல்ல முடியாது பாருங்க, எடுத்துருங்க போட்டோன்னு சொல்ல முடியாது பாருங்க. அதனால இப்போ நாசுக்காக கற்று வச்சிருக்கான். கத்தருக்கு சித்தமானது நடக்கட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அமுச்சு விடுன்னு அர்த்தம். இன்னைக்கு அப்படிதான் இருக்கு ஒரு கூட்டம். இன்னைக்கு சபையில வெளியே போய் பார்த்தா உனக்கு எதுக்கு சொல்றேன் இதனா, உனக்கு சாவே கிடையாது, 500 வருஷம் உயிரோட இருப்ப, 50 இருந்தா போதும்னு இருக்கு. இப்ப எப்படா ஏசுநாதர் ஒருவர் போலான்றான். நீ சாக மாட்ட. அங்க ஒண்ணு பாருங்க, வெரைட்டி ஃபுட்டு. இன்னொருத்தன் சொல்றான், உனக்கு ஆண்டவர் ஜெட் ஃபிளைட் கொடுப்பார். எங்கடா நிறுத்துவ? நம்ம ஊர்ல வண்டி நிறுத்துறதுக்கே இடம் விட மாட்டேங்கிறான். காரை நிறுத்தினாலே இந்த ஏரியாவில் நிறுத்தினா எடுங்கிறான். வந்து ஜெட் ஃபிளைட் கொடுத்தாருன்னா ரன்வேக்கு எங்க போவ? நமக்கு 2 வீலருக்கு பெட்ரோல் போறதுக்கு காசு இல்லை, ஃபிளைட்டுக்கு பெட்ரோல் எங்க போவ? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவர் கொடுத்தா வச்சுக்கோங்க, உங்களை யாரும் வேணான்னு சொல்ல. ஜனங்களை ஆசை காட்டாதீங்க. இதுதான் மாம்சம் சாப்பாடு, அப்படியே வெரைட்டி ஃபுட்டு. இங்கே நம்ம என்ன சொல்றோம்? சிலுவையை சுமந்து கொண்டு வாருங்கள், சீக்கிரத்தில் இயேசு வரப்போகிறார், பரலோகத்துக்கு போவோம். பேழைக்குள்ள சாப்பாடு அப்படிதான் இருக்கும். இதை தவிர வேற என்ன இருக்கு? பேழைக்கு மேலே உட்காந்து பார்த்து அதான் சொல்லும்,
பேழைக்கு மேலே உட்காந்துருக்க காக்கா சொல்லும் புறாவை பார்த்து, உள்ள போய் மாட்டிக்கிட்டியா? அதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன், இங்கே வந்து பார் எவ்வளோ நடக்குது. ஆனால் புறா கூட்டம் எப்படி தெரியுமா? தன் உள்ளம் கால் பதிக்க இடம் இல்லாதபடியினாலே. அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளவோ மாம்ச டெட் பாடி எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு, ஆனா என் உள்ளங்கால் அதுல பதியாது. சுத்தமான இடத்தில் தான் என் கால் பதியும். அதுதான் பேழைக்குள்ள எனக்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இடம். என் கால் அங்கேதான் பதியும். உங்களை என்னை கர்த்தர் அதுக்கு தான் வச்சிருக்கிறாரு. எல்லா சாப்பாடும் சாப்பிட்றதுக்கு நீங்க அழைக்கப்படல. எல்லா இடத்துலையும் கால் பதிக்கிறதுக்கு இல்லை. நிறைய பேர் எல்லா இடத்துலையும் வாய் வைக்கிறது. ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, எல்லா சர்ச்சும் போய் பார்த்துட்டேங்க, ஒன்று கூட சரியில்லை அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீ சரியில்லை. ஏன் அப்படின்னாரு. சபை சரியான இடம் அல்ல, சரிப்படுத்துகிற இடம். இங்க இருக்கிற நாங்களா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், இங்க யாருமே மிஸ்டர் பர்ஃபெக்ட் மிஸ்ஸஸ் பர்ஃபெக்ட் எல்லாம் கிடையாதுங்க. சர்ச் வந்து பர்ஃபெக்ட் பண்ற இடம். ஒவ்வொரு இடமா பர்ஃபெக்டான இடத்த நீங்க தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா உலகத்துல ஒரு சபை கூட தேட முடியாது. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் வாய வைக்கிறது. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஸ்தலத்தை கொடுத்திருக்கிறார், போங்க, அதான் தேவனுடைய சமூகம். போய் தேவனுடைய சமூகத்தில் உட்காருங்க. அதுதான் உள்ளம் கால் பதித்து இளைப்பாறுகிற இடம். அந்த வசனம் அழகா இருக்கும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, புறா தன் உள்ளம் கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல். இளைப்பாறதுக்கு இடம் எங்க இருக்குது? பேழைக்கு வெளியே இல்ல, பேழைக்கு உள்ளதான் இருக்கு. ஆண்டவர் அந்த இடத்தை நமக்கு தேவ சமூகமா கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய சமூகம் தான் இளைப்பாறுற இடம். இன்னைக்கு இளைப்பாறுதல வெளியே தேடுறோம். டெட் பாடி மேல, மாம்சத்துக்கிட்ட, மனுஷங்கிட்ட. ஒரு கஷ்டம் வருது, பிரச்சனை வருது, போராட்டம் வருது, ஒரு டிப்ரெஷன் வருது. உங்களுக்கு இளைப்பாறுதல் யார் தருவான்னு நினைக்கிறீங்க? இன்னொரு மனுஷனா? சில நேரத்தில் நமக்கு தோணும், கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேசினா நமக்கு எப்படி இருக்கும்? இளைப்பாறுதலாக இருக்கும், கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். உண்மை என்ன தெரியுமா? அவங்ககிட்ட பேசினீங்கன்னா பிரச்சனை அதிகமாயிரும். யோபு ரொம்ப பிரச்சனையில் உட்காந்துருக்கிறாரு. தலை மேலே புழுதியெல்லாம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறாரு. வந்தா பாருங்க 3 பேர். அதுவும் எப்படிப்பட்டவன் தெரியுமா? வந்து 7 நாள் அழுதுகிட்டே உட்காந்துருந்தானம்மா. இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் இன்னைக்கு பார்க்கவே முடியாது தெரியுமா? 7 நாள் புசியாமலும் குடியாமலும் என்ன பண்ணியிருக்கிறான்? முன்னாடியே தலையில் புழுதி போட்டு அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருக்கான். ஒன்றும் பண்ணா வந்தவங்க எவ்வளோ எனக்காக பாருங்க, உயிர் கொடுப்பான் தோழன் அவன் தான் நினைச்சான் யோபு. வாயை திறனா பாருங்க. கடைசியில் யோபு முடிவு பண்ணான், இந்த 3 பேரை கிளப்புங்க ஆண்டவரே, இவன் போனா போதும். ஏன் இருக்கிற இவன் ஆத்மா பிரச்சனை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிட்டானுங்க. பல நேரங்களில் நம்ம இளைப்பாறுதல் எங்க தேடுறோம்? மனுஷங்கிட்ட தேடுறோம். பல நேரத்தில் நிறைய பேர் என்ன செய்யறாங்க? இளைப்பாறுதலை சினிமால தேடுறாங்க. பல பேர் குடிக்கிறத தேடுறாங்க. விசுவாசி சொல்றேன், பல நேரத்தில் விசுவாசி என்ன பண்ணுது? இளைப்பாறுதல் பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது எங்கேயாவது போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தா ரிலாக்ஸா இருக்குமா? இருக்காது. உங்களுக்கும் எனக்கும் இளைப்பாறுகிற ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னால் அது பேழையாகிய தேவனுடைய சமூகம் மட்டுமே. அங்கே மட்டும்தான் உங்களுடைய என்னுடைய உள்ளம் கால் பதித்து இளைப்பாற முடியும். எவ்வளவு பிரச்சனை வேணா இருக்கட்டும், ஆண்டவர்கிட்ட போயிருங்க. இந்த பிரச்சனைக்கு சால்வ் பண்றவர் ஆண்டவர் மட்டும்தாங்க. உலகத்தில் வேற யாருமே கிடையாது. நமக்கு சிலர் சொல்லுவாங்க, சொல்யூஷன் அவரு கொடுத்துருவாரு, போங்க சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போங்கம்பாங்க. சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போனோம்னா அந்த ஆள் சைக்கோ மாதிரி இருப்பாரு. ஒருத்தருக்கு ரொம்ப முடியல, சைக்காட்ரிஸ்ட் கூட்டிட்டு போங்க. நாங்க போய் கூட்டு போனோம். எனக்கு அவரை பண்ண வேலையை பார்த்த உடனே இவன் இன்னும் கெட்டு போயிடுவான்னு தோணுச்சு. ஒரு பேப்பரெல்லாம் கொடுத்து பதிலெல்லாம் எழுத சொல்லி அவர் எப்படி இருக்கிறாருன்னு கண்டுபிடிக்கணுமா, அவருடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அவர்கிட்ட கேள்வி பதிலெல்லாம் கேட்குறாங்க. அந்த டென்ஷனுக்கு நான் சொல்லுவேன், இப்படிப்பட்ட இடத்துல போய் உட்காரதை விட நீங்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பாருங்க. ஆவியானவர் நினைத்தார்னா 5 நிமிஷத்துல உனக்கு இளைப்பாறுதல் கொடுப்பதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எப்பேற்பட்ட டிப்ரெஷனையும் மாத்தி போட தேவ சமூகத்தால முடியும். தேவனால மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது என்பது நான் தைரியமா சொல்வேன். ஒருவேளை நீங்க அங்க போய் அழுவுங்க, கதறுங்க, சட்டையை கிழிச்சுக்கோங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. ஆனா திரும்பி வரும்போது இளைப்பாறுதலோட மட்டும்தான் வருவீங்க. உங்களை அமைதிப்படுத்த தான் கர்த்தர் வெளியே அனுப்புவார். ஹீல் பண்ணாம அனுப்பவே மாட்டார். அது நம்முடைய ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி. இன்னைக்கு நம்ம உள்ளம் கால் பதிக்கிறதுக்கு இடம் தேடுறோம். காக்கா பார்த்துச்சு, பேழைக்கு வெளியே இடம் இருக்கு, சும்மா பேழைக்கு போக்குவரத்தா மட்டும் இருந்துப்போம், ஆனா வெளியே உட்காந்துப்போம். ஏன்? இங்க நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு வைடா இருக்கு, பார்க்கறதுக்கு நல்ல விசாலமா இருக்கு, நிறைய டெட் பாடிஸ் இருக்கு, நிறைய சாப்பிடலாம். ஆனா புறா பார்த்துச்சு, இது மேலலாம் என் கால் பதிக்காது. இன்னைக்கு நம்ம எந்த கூட்டம்? பலவிதமான போதனைகள். எபிரேயர் 13 சொல்லுது, பலவிதமான போதனைகள் இழுப்புண்டு.
உலகத்தினுடைய அநேக காரியங்கள் வருது, உங்க மாம்சத்துக்கு ஏத்த மாதிரி, உங்களை மயக்கிற மாதிரி, உங்க மாம்சத்துக்கு தேவையான போதனைகள். அது கொடுக்கிறார், இது கொடுக்கிறார், அப்படி ஆகுவார், இப்படி ஆகுவார், 1000 வருஷம் இந்த பூமியில இருப்ப, 1000 வருஷமும் நீ கோடீஸ்வரனா இருப்ப, 1000 வருஷமும் தங்கத்துல வீடு. இதெல்லாம் என்ன தெரியுமா? சுத்தி இருக்கிற டெட் பாடி சாப்பாடு. புறாவுக்கு நல்லா தெரியணும், எனக்கு ஒரு பேழை உண்டு, அந்த பேழைக்குள்ள எனக்கு ஒரு ஆகாரம் உண்டு, அதுதான் ஹெல்த்தி ஃபுட், அதுதான் என் ஆவிக்கு தேவையான சாப்பாடு. ஒருவேளை இங்க கொடுக்கிற சாப்பாடு கடினமானதாக இருக்கும், சில நேரத்தில் கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். அது இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சாப்பாடு, ஆவியானவர் கொடுக்கிற சாப்பாடு கண்டித்ததோடு இருக்கும். ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம், பேழையிலிருந்து நீ வெளியே வரும்போது ஹெல்த்தியா வெளியே வருவ. பேழையிலிருந்து வெளியே வரும்போது கர்த்தருடைய அபிரதமா பயன்படுத்துவார். இன்னைக்கு நம்ம எந்த சாப்பாடை விரும்புகிறோம்? இன்னைக்கு எந்த கூட்டமாக இருக்கிறோம்? இப்போ காக்கா வெளியே விட்டாரு, வெளியே விட்ட உடனே காக்கா வெளியே விட்டதுக்கும் புறா விட்டதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? காக்கா விட்ட போது வெளியே என்ன நிலைமைன்னு அவரால் கண்டுபிடிக்க முடியல, தண்ணி வத்துச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் புறாவை விட்ட உடனே அவர் கண்டுபிடிச்சாரு, வெளியே தண்ணி இன்னும் என்ன செய்யல, வத்தலை. அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை எண்ணி வச்சிருக்கிறார். நான் எப்பவும் சொல்லுவேன், நம்மளை ஆண்டவர் ஒரு புறா மாதிரி வச்சிருக்கிறார். சபைங்கிறது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியதான ஒரு தெர்மாமீட்டர் மாதிரி. அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாரும் அந்த சபையை வச்சு தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். சபை தான் அறிவிக்கிறவங்களா மாறணும், சபை தான் அவங்களுக்கு சொல்கிறவங்களா மாறணும். உங்கள் வீட்டில் நீங்கள் தான் அறிவிக்கிறவங்க, உங்கள் ஏரியாவுக்கு சபை தான் அறிவிக்கிறது. அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. இன்றைக்கி நாம் எப்படி மாறிட்டோம்? அவங்களோட சேர்ந்து காக்காவாக மாறிட்டோம், அவங்க கூட சேர்ந்து எல்லாத்தோட ஒரு மிருகமாக மாறிட்டோம், அசுத்த மிருகமாக மாறிட்டோம். இன்றைக்கி நம்ம மாறணும், இன்னைக்கு காக்காவாக மாறணும். அடுத்து இப்போ பார்த்தாரு, புறா திரும்பி வந்துச்சு. திரும்பி வரும்போது என்ன கொண்டு வந்துச்சு? வாசிங்க, 8ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். இப்போ புறாவோட வாயில் என்ன இருக்குது? ஒரு ஒலிவ இலை இருக்குது. ஒலிவ மரம், ஒலிவ இலை என்பது ஆவிக்குரிய அர்த்தத்தின்படி பைபிளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அபிஷேகத்தை குறிக்கும். சகரியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலையும் வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலையும் அந்த ஒலிவ மரம் ரெண்டும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்களாம் அப்படின்னு இருக்கும். சகரியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க பார்ப்போம். 11, 14 நினைக்கிறேன். 11, 14 வாசிங்க. சகரியா 3 4:11 வாசிங்க. 4:11. பின்பு நான் அவரை நோக்கி, குத்துவிளக்கு வலதுபுறமாகவும் அதற்கு இடதுபுறமாகவும் இருக்கிற இந்த 2 ஒலிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன். 14வது வசனம். அப்பொழுது அவர், இவைகள் 2 சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவன் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். அப்போ ஒலிவ இலை என்பது எதை குறிக்கிறது? கர்த்தருடைய அபிஷேகத்தை குறிக்கிறது. ஒலிவ மரம் என்பது ஊழியக்காரர்கள், ஒலிவ எண்ணெய் என்பது அவர்கள் மேல் இருக்கிற அபிஷேகம். ஒலிவ இலை என்பது வாயில் இருக்கக்கூடியது கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை. காக்கா வாயில் என்ன இருந்துச்சு? காக்கா வெளியே இருந்தால் வாயில் என்ன இருக்கும்? மாம்சம் இருக்கும். காக்கா என்ன சாப்பிடும்? மாம்சம் சாப்பிடும். ஆனா புறா என்ன சாப்பிடுது? ஒலிவ இலையை வாயில வச்சிருக்கு. நீ புறாவா காக்காவாங்கிறது உன் வாயிலிருந்து புறப்படுகிற அபிஷேகத்தின் வார்த்தை காட்டும். கர்த்தர் நமக்குள்ள வச்சிருக்கிறது அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை. கர்த்தர் இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தையை வச்சிருக்கிறாரு. இந்த ஒலிவ இலையை பார்த்த உடனே நோவாக்கு தெரிஞ்சிருச்சு, தண்ணி குறைஞ்சிருச்சு. உலகத்தினுடைய நிலைமை என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த உலகத்தினுடைய நிலைமையை அறிவிக்கிறதான அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தையை கர்த்தர் உங்கள் வாயிலும் என் வாயிலும் வச்சிருக்கிறார். கர்த்தருடைய மனவாட்டி சபையிலிருந்து புறப்படுகிற வார்த்தை உலகத்துக்கு சொல்லணும். பிரச்சனை குறையுது, பிரச்சனை வருது. இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை சபையில் உள்ளவர்கள் தான் சொல்லணும். அதான் சொல்லுவேன், ஒரு ஊழியக்காரன் சபையில் இருக்கும்போது தீர்க்க தரிசியா இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. ஆனா அவனுக்குள்ள இருந்து தீர்க்க தரிசன வரம் கிரியை செய்யும். அவன் ஊழியம் போதக ஊழியமா இருக்கட்டும், பாஸ்டரா இருக்கட்டும், அவருடைய ஊழியம் எவாஞ்சலிஸ்டாக இருக்கட்டும், ஆனால் உங்கள் மூலமாக கர்த்தர் தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லுவார். அதான் ஒலிவ இலை. உங்க மூலமா கர்த்தர் அந்த வார்த்தையை சொல்லுவாரு. நீங்க ப்ராஃபட்டா இருக்கணும்னு அவசியமே கிடையாது, ஆனா உங்க மூலமா ப்ராஃபஸி வரும். அந்த ஜனங்களுக்கு என்ன வார்த்தை தேவையோ அதை கர்த்தர் கொடுப்பார். சில நேரத்தில் நாங்கள் 2 பேரும் பேசிட்டே இருப்போம், சில ஊழியர்களும் உட்காந்து நாங்களாம் பேசிட்டே இருப்போம். பேசிட்டே இருக்கும்போது சில காரியங்களை கர்த்தர் சொல்லுவார். அது ரொம்ப கேஷுவலாக பேசுகிற வார்த்தையாக இருக்கும்.
ஆனா அடுத்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே நடக்கும். நம்ம தீர்க்கதரிசியா இல்லை, நம்ம தீர்க்கதரிசியும் இல்லை, தீர்க்கதரிசியின் புத்திரனும் இல்லை. ஆனால் தேவையான தீர்க்க தரிசனம் இது எல்லாருக்குள்ளேயும் அந்தந்த ஏரியாவில் அந்தந்த ஆட்களுக்கு எல்லாருக்கும் கர்த்தர் வச்சிருப்பாரு. யாருக்கு வேணாலும் அது ஆப்ரேட் ஆகும் அந்த இடத்துல. அதுதான் நீங்களா இருக்கணுங்கிற நான். உங்க வாயில அந்த மாம்சம் இல்லாட்டி ஒலிவ இலை இருக்கும், ஒலிவ இலை இல்லைன்னா மாம்சம் இருக்கும். எது உங்க வாயில இருக்குன்னு நீங்க பாருங்க. நீங்க ஒரு ஊழியக்காரனையும் இதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். அவன் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை மாம்சத்துக்குரிய வார்த்தையா இருக்கா, இம்மைக்குரிய வார்த்தையா இருக்கா, இந்த உலகத்துக்குரிய வார்த்தையா இருக்கா. அப்படிப்பட்டதா இருந்தால் அவன் காக்கா. உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அபிஷேகம் பண்ணப்பட்டதாக இருக்கிறதா, பரத்துக்குரியதாக இருக்கிறதா, மறுமைக்குரியதாக இருக்கிறதா, அது புறா கூட்டம். மனவாட்டி சபையா அசுத்தமான சபையா எதுன்றதை நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். வாயின் வார்த்தைகளை வைத்து அந்த மரத்தை கனிகளால் அறியலான்ற மாதிரி ஒரு ஊழியக்காரனுடைய வார்த்தைகளை வைத்து நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அவருடைய வாயின் வார்த்தைகள்ல கண்டிப்பாக, அதாவது எபேசு சபைக்கு ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு 2ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல, நீ அப்போஸ்தலர் என்று சொல்லியும் அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்களை சோதித்து கண்டறிந்ததை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு ஊழியக்காரன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவன் கர்த்தருக்குள்ளதான் இருக்கிறான் அப்படிங்கிறத நீங்க எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? அவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை பரத்துக்குரியதாக இருக்கும், அபிஷேகத்துக்குரியதாக இருக்கும். அந்த வார்த்தை உன்னுடைய இருதயத்துக்குள்ளே, ஆவிக்குள்ளே, ஆத்மாக்குள்ளே ஊடுருவோம். எல்லாருமே வசனம் பேசுவாங்க, ஆனா ஒரு சில வசனம் தான் லீதியாளின் இருதயத்தை திறக்கும். எல்லாருமே வசனம் பேசுவாங்க, ஆனா இயேசு பேசும்போது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர் இருதயங்களை அவர் திறந்தார்னு இருக்கும். எந்த வசனம் ஆத்மாக்குள்ள ஊடுருவதோ, எந்த வசனம் உங்க வாழ்க்கையை மாத்துதோ, எந்த வசனம் உங்க மாம்சத்திலிருந்து உங்களை ஆவியில கொண்டு போய் நிறுத்துதோ, அந்த வசனம் ஒளிவ இலைன்னு அர்த்தம், அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தைன்னு அர்த்தம். அதை வைத்து நீ ஊழியக்காரனை டிசைட் பண்ணி கொள்ளலாம். இன்னைக்கு நிறைய பேர் உங்ககிட்ட இருந்து வாங்கறதுக்கு தான் பேசுறாங்க, ஆனா பரலோகத்திலிருந்து கொடுக்கறதுக்கு பேசுறவங்க கொஞ்சம் பேர் தான். நீங்களும் எதை விரும்புறீங்க தெரியுமா? பரலோகத்திலிருந்து வாங்கறதுக்கு விரும்பல, பூமியிலிருந்து வாங்கறதுக்கு விரும்புறீங்க. அதனால அந்த மாம்சத்துக்குரிய பிரசங்கம் தான் உங்களுக்கும் பிடிக்குது. அதுவும் இந்த 6 மாசம் பிரச்சனையில் இருந்துட்டோம். 6 மாதம் பிரச்சனை இருந்தோடனே உங்களுக்கு என்ன தோணும்? இப்போ லாக்டவுன், கொஞ்சம் பொருளாதார பிரச்சனை, இப்போ கஷ்டம், வேலை இல்லை, பிள்ளைகளுக்கு பீஸ் கட்டுறது கஷ்டம். இப்படி இருக்கும்போது உங்களுக்கு இப்போ சீசனல் ஊழியக்காரங்க கொஞ்சம் பேர் வருவாங்க. சீசனல் தீர்க்க தரிசனம், சீசனல் வாக்குத்தத்தம் வரும். கவலைப்படாதிருங்கள், 10ஆம் மாசம் உங்களை 10 கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 11ஆம் மாசம் 100 ஆசீர்வதிப்பார். 12ஆம் மாசம் 1000 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜனவரி மாசம் கோடா கோடியாய் பெருகுவாயார். அவ்வளவுதான், பினிஷ். நீங்களும் இப்ப எதை தான் விரும்புறீங்க? கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. இப்ப நாங்க என்ன சொல்றோம்? இதெல்லாம் கிடைக்காது, ஒளிவ இலை தான் கிடைக்கும். என்னது? கர்த்தர் உன்னை இனி அபிஷேகத்துக்குள்ளே நடத்த போகிறார். கர்த்தர் உன்னை வேறு விரிச்சிருக்கிறாரு. இனி வருகிற நாட்களில நம்முடைய சபை மனவாட்டி சபையாய் மாறும். நம்முடைய சபை அபிஷேகம் பண்ணப்பட்ட சபையாக மாறும். நம்முடைய சபை உலகத்துக்கு அடையாளமாய் மாறும். இப்ப இந்த உலகத்துக்கு இனிமே உலகம் இந்த மாதிரி பெரிய அழிவுல வரக்கூடாதுன்னா, இந்த உலகத்தை அழியாமைக்கு கர்த்தர் என்ன செய்ய போறாரு? உங்களுடைய எங்களுடைய தான் உடன்படிக்கை பண்ண முடியும். ஏன்? அது காக்கா கூட்டம். காக்கா கூட்டத்தோட கர்த்தர் என்ன பண்ண முடியாது? உடன்படிக்கை பண்ண முடியாது. யாரோட தான் உடன்படிக்கை பண்ண முடியும்? உங்களுடைய எங்களுடைய தான் கர்த்தரால் உடன்படிக்கை பண்ண முடியும். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை வேறு விரிச்சிருக்கிறாரு. நீங்களும் அவங்கள மாதிரி இம்மைக்குரியவங்களா இருந்தா கர்த்தர் உங்களோட கூட என்ன பண்ண முடியாது? உடன்படிக்கை பண்ண முடியாது. ஏன்? வெளியே போயிருக்கிற செத்த டெட் பாடியோட கர்த்தர் உடன்படிக்கை பண்ண மாட்டாரு. வேலைக்குள்ள இருக்கிற ஜீவனோட இருக்கிறவரோட தான் கர்த்தர் உடன்படிக்கை பண்ண முடியும். நீ நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற கூட்டம், இந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற கூட்டத்தோட தான் கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுவார். வெளியே செத்து போன டெட் பாடி இருக்குது, அதோட பண்ண மாட்டாரு. யாரு? மாம்சத்துக்குரியது இருக்கு, மாம்சத்துக்குரிய பேசுறவன், மாம்சத்துக்குரியதை சொல்றவன், அவங்க கூட கர்த்தரால் உடன்படிக்கை பண்ண முடியாது. நித்திய ஜீவனுக்கு காத்திருக்கிற, தன்னைத்தானே சிலுவையிலே ஒப்பு கொடுத்து மரிக்க தயாராக இருக்கிற உன் கூட என் கூட தான் கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதான் நீங்களும் நானும். அந்த புறா கூட்டம் கர்த்தர் இப்பொழுது உங்களை என்ன செலக்ட் பண்ணிட்டு இருக்கிறார். இப்ப நீங்க எந்த கூட்டமா இருக்க விரும்புறீங்க? இந்த உலகத்தின் மாம்சத்துக்குரிய கூட்டமா இருக்கிற விரும்புறீங்களா,
இம்மைக்குரியதை விரும்புறீங்களா? அப்ப இந்த உலகத்தில் இருக்குது எதுவுமே தேவையில்லையா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் ஒரு நீதியும் தேடுங்கள், பின்பு இவை யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் கர்த்தர் கொடுப்பார். வாழ்க்கைக்கு தேவையானதை கொடுக்க முடியாத கர்த்தரை நான் ஆராதிக்கவில்லை. ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறது எப்படி இருக்குமா? அவர் சொல்றாரு, சாலமோன் முதலானவர்கள் கூட அப்படி அனுபவிச்சது இல்லையா? அப்படி கர்த்தர் கொடுப்பார். உங்களுடைய 6 மாசம் நீங்க அடைக்கப்பட்டீங்களே, எதுல குறைவுபட்டீங்க? நாம சாரிபாத் வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருந்தோம். விதவின் வீட்டில் இருந்து என்ன குறைஞ்சிச்சா? மாவு குறைஞ்சிச்சா? இங்க ஒரு சிலரை கர்த்தர் ஆசீர்வதிச்சது மட்டும் அல்லாம உங்க மூலமா அநேகரை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு கரங்களை பலப்படுத்தினார். நம்மளை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சாருன்னா, ஏதோ நம்ம இருக்கட்டும் தொடச்சுக்கோ பிடிச்சுக்கோன்னு வாழல, நல்லா சாப்பிட்டதும் இல்லாம நம்ம மூலமா கர்த்தர் அநேகரை ஆசீர்வதிக்கும்படி வச்சாரு. இது கர்த்தர் இந்த அடைக்கப்பட்ட காலத்தில் நம்ம மூலமாய் செய்ததான பெரிய அற்புதம். அப்படி ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் நம்மளை இந்த தொடக்கப்பட்ட காலத்தில் கைவிட்டுற போறாரு? இந்த 6 மாசமே கர்த்தர் நம்மளை கிருபையா காப்பாத்திட்டாரு. விதைக்கவும் இல்லை, அறுக்கவும் இல்லை, நம்முடைய களஞ்சியத்தில் குறைவும் இல்லை. இந்த காலத்திலே கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பாருன்னா இனி திறந்து விட்ட காலம் இனிமேட்டு இதுக்கு மேலேயுமா நம்ம பயப்பட போறோம்? தைரியமா சொல்லுங்க, நாங்கள் இம்மைக்குரிய கூட்டம் அல்ல, நாங்கள் மறுமைக்குரிய கூட்டம். நாங்கள் காக்காகளின் கூட்டம் அல்ல, நாங்கள் புறாக்களின் கூட்டம். நாங்கள் மரணத்துக்குரிய கூட்டம் அல்ல, நாங்கள் நித்திய ஜீவனுக்குரிய கூட்டம். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் கொண்டுதான் கர்த்தர் இனி வருகிற காலங்களிலே பெரிய காரியம் செய்ய போறார். இப்ப கடைசி அந்த வசனத்தை வாசிங்க, நம்ம சொல்லி முடிக்க போறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க. இப்ப வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். இந்த பலியை தான் கர்த்தர் இனி நுகர போகிறார். இந்த சுத்தமான புறாக்கள் கூட்டம் இருக்குல்ல, இந்த காக்காக்கள் கூட்டம் இல்ல, சுத்தமான புறாக்கள் கூட்டம் இருக்குல்ல, இந்த கூட்டத்தினுடைய பலியை தான் இனி கர்த்தர் நுகர போகிறார். இனி நீங்கள் பண்ணுகிற ஜபத்துக்கு தான் பதில் வரும். இனி காக்கா பண்ற ஜபத்துக்கு பதில் வராது. ஏன்னா வேறு பிரிச்சிட்டாரு. இனி கர்த்தர் வேறு பிரிச்சிட்டாரு. நோவா வெளியே வந்தோடனே எதை பலி கொடுத்தாரு? அசுத்தமான மிருகத்தை எடுத்து பலி கொடுத்தாரா? உள்ளுக்குள்ள என்ன மிருகம் இருக்கு? அசுத்தமான மிருகங்களும் இருக்கு. இப்ப நம்ம சபைக்குள்ள அப்படியும் இருக்கு. மாம்சத்து குறித்து உட்கார்ந்து இருக்கு. இந்த 6 மாசம் நான் சொல்றேன், அப்படிப்பட்டவங்கள் உங்களுக்கு கிடைத்த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டியை யூ மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை நீங்க இழந்துட்டீங்க. இந்த 6 மாசமும் கர்த்தர் பார்த்தாரு. அடைக்கப்பட்ட காலத்துல எத்தனை பேர் அழுதீங்கன்னு தெரியாது, எத்தனை பேர் ஆண்டவரே உண்மை ஆராதிக்கணும் ஏங்குனீங்கன்னு தெரியாது. அது ஆன்லைன்ல இருந்தா கூட ஆண்டவரே உண்மையை ஆராய்ச்சவங்க எத்தனை பேரும் தெரியாது. ஆண்டவர் பார்க்கிறாரு. எருசலேம் தேவாலயத்தில் ஆராதிச்சாலும் சரி, இல்ல நீங்க சிறைச்சாலைக்குள்ள ஆராதிச்சாலும் சரி, எப்படி ஆராதிக்கிறீங்கன்னு தான் கர்த்தர் பார்த்தார். நீங்க ஒருவேளை இந்த 6 மாசத்துல உண்மையா புறா கூட்டமா இருந்தீங்கன்னா இனி உங்களுடைய சுகந்த வாசனையை தான் கர்த்தர் நுகர போகிறார். நம்முடைய சபை இனி மனவாட்டி சபையாக இங்கே ஏறெடுக்கப்படுகிற ஜபங்களுக்கு, நீங்கள் ஏறெடுக்கிற துதிகளுக்கு, நீங்கள் செலுத்துகிற பலிகளுக்கு கர்த்தர் அங்கீகாரம் கொடுக்க போகிறார். அப்பதான் கர்த்தர் உடன்படிக்கை ஏற்படுத்துவார். இனி இந்த உலகத்தில் வரக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் கர்த்தர், நான் சொல்லுவேன், இன்னைக்கு ஒரு கூட்டம் சொல்லி தெரியுது, எழுப்புதல் கிடையாது. என்ன கிடையாது? எழுப்புதல் கிடையாது. ஏன்? எழுப்புதல்ங்கிற வார்த்தை பைபிள்ல இருக்கா? பல்லு விளக்குன்னு இருக்கா? பல்லு விளக்குன்னு இருக்கா? காலை எழுந்தவுடன் 6 மணிக்கு பல்லை விளக்க வேண்டும் அப்படின்னு இருக்கா? அறிவு இருக்குல்ல, பல்லு விளக்கணுங்கிற அறிவு இருக்குல்ல. 2ஆம் அதிகாரத்தில் அவ்வளோ பெரிய எழுப்புதல் நடந்திருக்கு. ஒரு கூட்டம் சொல்லுது எழுப்புதலே கிடையாது. விட்டுருங்க, அந்த மாதிரி கூட்டத்தெல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு கடைசி காலத்தில் பின்மாறி ஊற்றுகிற காலம் ஒன்று உண்டு. கர்த்தர் வருகைக்கு முன்னாடி மிகப்பெரியதான ஒரு பெரிய மாற்றத்தை பூமியில் வரும். அந்த மாற்றத்தை செய்கிற கூட்டமாக தான் இந்த புறாக்களின் கூட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்களை எண்ணிய கர்த்தர் அதுக்கு தான் பயன்படுத்த போறாரு. ஆண்டவர்கிட்ட நாம இனி இந்த இம்மைக்குரியதை கேட்கறத நிறுத்திடுங்க. ஏன் தெரியுமா? நீங்க கேட்காவிட்டாலும் அது தானாய் வரும். கேட்காவிட்டாலும் தானா வரும். தான் உண்டாக்கின மனுஷனுக்கு நல்லோருக்கும் தீயோருக்கும் மழையை கொடுக்கணும்னு நினைச்ச ஆண்டவர் ஒரு தீமையானவனுக்கே மழையை கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறாருன்னா, அவர் ரத்தத்தால் கழுவப்பட்ட உங்களையும் என்னையுமா நடுத்தரில் விட்டுற போறார் ஆண்டவர்? பிள்ளைகளான உங்களையும் என்னையுமா ஆண்டவர் நடுத்தரில் விட்டுருவாரு? ஒரு நாளும் விட மாட்டார். இனி நாம கேட்கறதெல்லாம் அதல்ல, இனி கேட்க போறதெல்லாம் மறுமைக்குரியது. ஆண்டவரே, இனி உம்முடைய கரத்தின் கருவியை நான் மாறணும்.
நாங்கள் ஏறெடுக்கிற பலிகளுக்கு துதிகளுக்கு நீர் சுகந்த வாசனையை நுகரணும். நீர் எங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணணும். எங்கள் நிமித்தம் பூமியில வரக்கூடிய அழிவுகள் தடுத்து நிறுத்தப்படணும். அவர் சொல்றாரு, இனி உங்கள் நிமித்தம் அவர்களை நான் அழிக்க மாட்டேன். எங்க ஏரியால வரக்கூடிய அழிவுகள் எங்கள் நிமித்தம் தடுத்து நிறுத்தப்படணும். நான் பார்த்துருக்கிறேன், நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். தனிப்பட்ட முறை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். பல நேரங்களில் இது என்னுடைய தனிப்பட்ட சாட்சி, மற்றவங்களுக்கு அது எப்படின்னு தெரியாது. 2015 ஒரு பெரிய மழை ஒன்று வந்தது. அப்போது நான் இல்லை வீட்டில், ஊழியத்தை நிமித்தமாக வெளிநாட்டில் இருந்தேன். ஃப்ளைட்டும் இல்லை, எல்லா ஃப்ளைட்டும் கேன்சல் ஆகிட்டு. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே அங்கே குடும்பம் இருக்குது, நான் உங்களுடைய வேலையாக வந்திருக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்வீங்க, என் குடும்பத்தை பத்திரமா பார்த்துப்பீங்க. நடந்தது என்ன தெரியுமா? அதிகம் பாதிக்கப்பட்ட ஏரியாவில் நம்ம ஏரியாவும் ஒன்று. டிவிலெலாம் வந்துச்சு, வலசரவாக்கத்தில் தண்ணி பயங்கரமான தண்ணியெல்லாம் போய் நிறைய கார்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, தண்ணியில் டேமேஜ் ஆயிடுச்சு. கரெக்டாக எங்கள் வீட்டு வாசல் வரைக்கும் தண்ணி வந்து அடுத்த அன்றைக்கி ராத்திரியில் தண்ணி என்ன செய்யணும், உள்ளே வந்து நம்ம காரும் போகணும். அந்த நேரம் பார்த்து தானாக நடந்ததா யாரா நடத்தினாங்களான்னு தெரியாது, ஆனால் கர்த்தர் கிரியை செய்தார். எதிரில் உள்ள காலி கிரவுண்டு காம்பவுண்ட்ஸர் கட்டி வச்சுருந்தாங்க, அது தானாக இடிஞ்சிச்சு. தண்ணியெல்லாம் அது உள்ளே போய் நம்ம வீட்டில் மட்டும் தண்ணி வராமல் கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்தார். அந்த ஏரியாவில் அந்த எங்கள் வீட்டுக்குள்ளே தண்ணி என்ன செய்யலை, வரவே இல்லை. கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்தார். இப்போ கொரோனா வந்துச்சு, எதிர் தெருவில் வந்துருச்சு, 3 வீடு தள்ளி வந்துச்சு. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், நாங்கள் இருக்கிற காம்பவுண்டுக்குள்ளே வராது. காரணம், கர்த்தர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். அது வரும், டச் பண்ணி பார்க்குற மாதிரி பார்க்கும், ஆனால் அது நம்மை தீண்டாது. சொல்லுவாங்க நிறைய பேர் பாசிட்டிவ்னு, எடுத்து முடிச்சா நெகட்டிவ்னு சொல்லும். பார்க்கறதுக்கு கொரோனா மாதிரி இருக்கும், அவருக்கு பாசிட்டிவ் தான்பா. நீங்க பாசிட்டிவா சொல்லுங்க, எனக்கு நெகட்டிவ் தான். பாசிட்டிவா சொல்லுங்க, என்னன்னு நெகட்டிவ் தான். நமக்கு நெகட்டிவ் தான். ஏன்னா அவர் காயங்கள் நம்மை குணமாக்கி இருக்கிறது. நம்முடைய புறா கூட்டம் ஒரு நாளும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா. இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற வெளியே வாங்கின ஆண்டவர் சொல்லியிருக்கிறது ஒரு டெம்பரவரி தான். அண்ணங்க சொல்றீங்க, என்னை பொறுத்த வரைக்கும் இது டெம்பரவரி தான். பர்மனண்டா மாறணும். எப்போ நம்முடைய சிறு பிள்ளைகளும் நம்முடைய முதியோரும் வந்து நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம்னு முழு குடும்பம் ஆராதிக்கிற நாள் வருகிறதோ அன்னைக்கு தான் நமக்கு முழு விடுதலை. திருப்தி அடைஞ்சிடாதீங்க. இன்னைக்கு இப்போ நமக்கு விடுதலை ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடக்கூடாது, திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. இன்னைக்கு நமக்குள்ள ஒரு ஜெபம் இருந்துகிட்டே இருக்கணும். முழுவதுமாக முழு குடும்பமும் நாங்கள் வரணும் ஆண்டவரே. கை குழந்தையில ஆரம்பிச்சு வயதான முதியோர் அத்தனை பேரும் சபைக்குள்ள வந்து கர்த்தரை ஆராதிக்கணும். அப்படி ஒரு காலம் மிக சீக்கிரத்தில் வரும். கர்த்தர் நமக்கு திறந்த வாசலை கட்டளையிடுவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் என்னையும் புறாக்கள் கூட்டமாக வச்சிருக்கிறாரு, மணவாட்டி கூட்டமாக வச்சிருக்கிறாரு. உங்கள் மூலம் என் மூலமும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. நாம் யாவரும் ஜெபிக்க போகிறோம். தேவ சமூகத்தில் எல்லா கண்களை மூடுவோம். முடிந்தவர்கள் எழுந்து நில்லுங்க. நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லா கண்களை மூடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவரே. ஆண்டவரே, நாங்கள் பேழைக்குள்ள இருக்கிற 2 வகையான நியாய பிரமாணம், கிருபையின் பிரமாணம். அசுத்த மிருகங்கள், சுத்தமான மிருகங்கள், காக்கா கூட்டம், புறாக்களின் கூட்டம். நாங்கள் உம்முடைய மனவாட்டி சபையாக நாங்கள் உமக்கென்று உகந்த தூய பலியாக நாங்கள் ஏறெடுக்கிற ஸ்தோத்திர பலிகளை நீர் சுகந்த வாசனையை நுகரத்தக்கதாக நாங்கள் சுத்தமானவர்களாய் மாற கிருபை பாராட்டும். எங்கள் கண்கள் பாலிலே கழுவப்பட்ட புறாக்கண்களுக்கு பார்வைக்கு ஒப்பாக மாறட்டும். நதிக்கரையோரத்தில் பரிசுத்தாவியினுடைய கரையோரத்தில் தங்குற புறாக்களாக நாங்கள் மாறட்டும். எங்களை பார்த்து நீர் உத்தமியை என் புறாவே என்று அழைக்கிற சாட்சி கொடுக்கிற சபையாக மாறட்டும். நாங்கள் ஏறெடுக்கிற பலி, துதி பலி, ஸ்தோத்திர பலி, காணிக்கை பலி அத்தனையும் சுகந்த வாசனையை நுகரத்தக்கதாக கர்த்தர் நீர் எங்களை மாற்றுவீராக. இந்த கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒரு காலத்தில் எங்களுக்கு காகங்கள் கொண்டு வந்து இறைச்சிகளை கொடுத்தது உண்மைதான் ஆண்டவரே. ஆனால் இப்பொழுது அதையும் தாண்டி நாங்கள் ஜெப வீட்டில் அப்பத்தையும் எண்ணெயும் புசிக்கிற கூட்டமாய் மாறட்டும். ஒரு காலத்தில் இறைச்சிக்காக நாங்கள் காத்திருந்தது உண்மை, உலக ஆசீர்வாதத்துக்காக காத்திருந்தது உண்மை. இப்பொழுது அதல்ல ஆண்டவரே, அதையும் தாண்டி பரிசுத்த ஸ்தலத்தில் அப்பத்தையும் எண்ணெயும் புசிக்கிற கூட்டமாக நாங்கள் மாற, சீக்கிரத்தில் அதையும் தாண்டி தூதர்கள் உண்ணும் உணவாகிய மறைவான மன்னாவை புசிக்கிற கூட்டமாக நாங்கள் மாற கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம்.
எங்கள் திருச்சபை மணவாட்டி சபையாக புறா கூட்டமாக மாற கிருபைதாரும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.